வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வெல்கம் டு அவர் எபிசோட் 2 to 3 minutes English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சம்டைம் இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் நிறையா சொல்லும் போது நான் இந்த கான்செப்டும் சொல்லியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 years பேக் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் கூட நான் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3-4 minutes அதை நம்ம கிளியராக நம்ம பார்த்துலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் எனக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா புக்கை நாங்கள் வந்து கொரியர் பண்ணி வச்சுருவோம். 3 minutesல உங்களுக்கு வந்துடும். இன்னமுமே 3 daysல வந்து உங்களுக்கு கொரியர் வந்து வீட்டுக்கு வந்துடும். இன்னமுமே எனக்கு அந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. இந்த 4.5 years அந்த சேனலில் நம்ம என்னென்ன கிராமர் பாட்டெல்லாம் மேஜராக நம்ம பார்த்தோமோ எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்குது. தட் மீன்ஸ் டென்சஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரப்போசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ், தென் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த 8 கிராமர் பார்ட்டும் டீட்டெயில்டாக வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் இந்த புக்கில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 500 சென்டென்சஸ்க்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த புக்கில் இருக்கும். ஓகேவா? இந்த புக்கோடைய காஸ்ட் 365 rupees. நீங்கள் அதுக்கு ஜிபே பண்ணணும். ஜிபே பண்ணும்போது கக்கன் அப்படின்னு தான் அது ஷோ பண்ணி காமிக்கும். தென் அதுக்கப்புறமா நீங்கள் அட்ரஸ் எனக்கு கிளியராக கொடுத்துட்டிங்கன்னா 3 daysல உங்களுக்கு புக்கு கொரியர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம சம்டைம்ஸ் எடுத்துப்போம். சம்டைம்ஸ் அப்படின்னா என்னன்னா அக்கேஷ்னலி, ரேர்லி அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதாவது அப்படின்னு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். சம்டைம்ஸ் ஐ கோ டு த ரெஸ்டாரண்ட். நான் வந்து எப்பயாச்சும் நான் வந்து ரெஸ்டாரண்ட் போவேன். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். when I feel bored sometimes I go for a long solitary walk. எனக்கு எப்பயாவது ஒரு மாதிரி சலிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்ப தூரம் வந்து தன்மையில் நான் வந்து நடந்து செல்வது உண்டு. எனக்கு அதே மாதிரி வந்து ஒரு பழக்கம் இருக்குது சில நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு புரியுதா உங்களுக்கு? சம்டைம்ஸ் அப்படின்னா அக்கேஷ்னலி, ரேர்லி அப்படின்னு அர்த்தம். எப்பயாச்சும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நாட் ஆஃபன், அடிக்கடி கிடையாது. மை ஃபாதர் கோஸ் அப்ராட் சம்டைம்ஸ். சில நேரத்தில் என்னுடைய அப்பா வந்து அப்ராட் போவார். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், இந்த சம்டைம்ஸ் அப்படிங்கிறத சென்டென்ஸோடைய பிகினிங்லேயும் யூஸ் பண்ணலாம், எண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பார்த்துருக்கோம். மை ஃபாதர் கோஸ் அப்ராட் சம்டைம்ஸ். ஓகேவா? இனிஷியல் லெவல்லையும் யூஸ் பண்ணலாம், எண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணலாம். இங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ரூலும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸில் மிடில் வரும். ஐ சம்டைம்ஸ் ஃபீல் ட்ரௌசி இன் த ஆஃப்டர்நூன். சில நேரத்தில் நமக்கே சொல்லுவாங்கள்ல, உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு. ஸோ நம்ம எதாவது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா ஒரு மாதிரி அப்படியே மயக்கமாக அப்படியே தூக்கமாக வர மாதிரி இருக்கும் தெரியுமா? நம்ம சொல்லலாம், அப்பா எனக்கு அப்படியே சொக்குது, மயக்கமாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ சம்டைம்ஸ் ஃபீல் ட்ரௌசி இன் த ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ புரியுதா? சம்டைம்ஸ் அப்படிங்கிறத இனிஷியல்லையும் யூஸ் பண்ணலாம், எண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், மிடில்லையும் யூஸ் பண்ணலாம். அதோடைய மீனிங் வந்து அக்கேஷ்னலி, ரேர்லி அப்படின்னு அர்த்தம். ஒரு எஸ் இருக்கிறதுனால மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். சம்டைம்க்கு வேறு மீனிங், சம்டைம்ஸுக்கு வேறு மீனிங், சம்டைம் அதுக்கு வேறு மீனிங். இந்த மூணுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். இதில் நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல் இருக்கணும். கிராமட்டிக்கலாகவும் நம்ம இதில் இருக்கிற என்ன மிஸ்டேக்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரைட்டிங்க்கும் நம்ம இதே மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் சம்டைம்ஸுக்கு. சம்டைம்ஸ் அவர் இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அவர் நாலேஜ். சம்டைம்ஸ் அவர் இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அவர் நாலேஜ். அது உண்மைதான் இல்லையா? சில நேரத்தில் நம்மளுடைய கற்பனை வந்து அந்த அறிவை விட வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது உண்மையும் கூட தான். ஏன்னா எனக்கு இதை சொல்லும்போது ஐன்ஸ்டீனோட ஒரு கோட்டு தான் ஞாபகம் வருது. அவர் சொல்லுவார், இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவார். அறிவை விட கற்பனை வந்து ரொம்ப வந்து முக்கியமானது, ரொம்ப வலிமை வாய்ந்தது, சிறந்தது அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம்டைம் இதில் வந்து எஸ்ஸு கிடையாது, சம்டைம் எஸ்ஸு கிடையாது. அன்ஸ்பெசிஃபைடு டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது குறிப்பிடப்படாத ஒரு
டைம், ஒரு நேரம். அதாவது இது நம்ம பாஸ்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். அன்ஸ்பெசிஃபைடு டைம் இன் த பாஸ்ட் அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அன்ஸ்பெசிஃபைடு டைம் இன் த ஃப்யூச்சர் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ வில் கால் யூ சம்டைம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு எப்போயோ கால் பண்ணுறேன், ஆனால் இந்த நேரத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கு இத்தனை மணிக்கு கால் பண்ணுறேன்லாம் சொல்லலை. அடுத்த வாரம் எப்பயோ நான் வந்து கால் பண்ணுறேன், ஏதோ ஒரு நேரத்தில் கால் பண்ணுறேன், அதே மாதிரி வச்சுக்கோங்களேன். குறிப்பிடப்படாத டைமிங், நான் வந்து துல்லியமாக நம்ம சொல்லலை. ஐ வில் கால் யூ சம்டைம் நெக்ஸ்ட் வீக், எப்பயோ. இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ எம் பிளானிங் டு கோ அண்ட் மீட் ஹர் சம்டைம் நெக்ஸ்ட் மந்த். நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எப்போன்னெலாம் தெரியாது. அடுத்த மாதம் இந்த டேட்டில் இந்த நேரத்தில் எப்போன்னெலாம் தெரியாது. அடுத்த மாதம் பொதுவாக எப்பயோ அடுத்த மாதம் நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஐ எம் பிளானிங் டு கோ அண்ட் மீட் ஹர் சம்டைம் நெக்ஸ்ட் மந்த். ஏதோ ஒரு நேரத்தில் அடுத்த மாதம் போய் பார்க்க போகிறீங்க, ஓகேவா? லெட் அஸ் ஹேங் அவுட், கால் மீ சம்டைம். ஹேங் அவுட் அப்படின்னா அந்த ஃப்ரேசல் வெர்போட மீனிங் என்னென்னா, சும்மா நம்ம வெளில எங்கேயாவது போயிட்டு வரலாம், சும்மா ஜாலியாக நம்ம எங்கேயாவது வெளில வந்து போயிட்டு வரலாம். எப்பயாவது கால் பண்ணு, கால் மீ சம்டைம். எப்பயோ கால் பண்ணு நீனு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா. அதை நம்ம ஃப்யூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம், பாஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்களேன். ஐ மெட் ஹர் சம்டைம் லாஸ்ட் இயர் பட் ஐ டிட் நாட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி வென். போன வருஷம் நான் வந்து அவளை வந்து எப்பயோ பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து துல்லியமாக வந்து எங்கன்னு ஞாபகம் இல்லை. எப்பயோ பார்த்தேன், அவ்வளோதான். ஐ மெட் ஹர் சம்டைம் லாஸ்ட் இயர் பட் ஐ டிட் நாட் ரிமெம்பர் வென், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சம் டைம், அதாவது ஸ்பேஸ் விட்டு சம் டைம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டியூரேஷன், எ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரமாகவும் இருக்கலாம், அதிக நேரமாகவும் இருக்கலாம், ஓகேவா? இட் வில் டேக் சம் டைம் டு ஸ்டார்ட் திஸ் செஷன். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இட் வில் டேக் சம் டைம் டு ஸ்டார்ட் திஸ் செஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றி யோசிக்க வந்து கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? கிவ் மீ சம் டைம் டு திங்க் அபவுட் இட். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவனுக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து தேவைப்படுகிறது. எப்படி சொல்லலாம்? ஹீ நீட்ஸ் சம் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ். ஓகேவா? கிவ் மீ சம் டைம், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. நம்ம கேஷுவலாக சொல்லுவோம்ல, கிவ் மீ சம் டைம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ இது மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் புரியுதா? சம்டைம்ஸ் எஸ்ஸை யூஸ் பண்ணுறோன்னா அக்கேஷ்னலி, ரேர்லி அப்படின்னு அர்த்தம். சம்டைம் எஸ் இல்லாமல் நம்ம சொல்கிறோன்னா அன்ஸ்பெசிஃபைடு டைம், அன்ஸ்பெசிஃபைடு டைம் இன் த பாஸ்ட், அன்ஸ்பெசிஃபைடு டைம் இன் த ஃப்யூச்சர், ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சம் டைம் நம்ம ஸ்பேஸ் விட்டு டூ வேர்டாக சம் டைம் அப்படின்னு சொல்கிறோன்னா டியூரேஷன், எ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட். கிவ் யுவர் வேல்யூபிள் comments. Share this video with English seekers. Ask them to subscribe if it is valuable.